இதுக்கெல்லாம் மாட கொலை பண்ணுவீங்க அப்படின்னு தோணும் இந்த க்ரைம் ஸ்டோரியை கேட்குறப்ப. ஏன்னா ரொம்பவே கொடூரமாக இந்த க்ரைம் நடந்திருக்கு. அதுவும் கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகும். யுஎஸ்ஏல கொலராடோ என்ற பகுதியில் ஒரு அழகான ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய கடன், ஃபேமிலி ப்ரெஷர் ஓவராகவே இருந்துச்சு. அவங்களுக்கு 2 குழந்தை இருந்தாங்க. ஆனால் எதுவுமே அவங்களால சமாளிக்க முடியல. அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சுருக்காங்க. இது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சும் 2 பேரும் நார்மலாக பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் 2018 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு தான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. அவங்க வீட்டில் இருந்த 2 குழந்தையுமே காணாமல் போனாங்க. போலீஸ்க்கு கணவர் தகவல் சொல்லியிருக்காரு. போலீஸும் இடத்த செக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ரெஸ் மீடியாவில் என்னோட குழந்தைகளும் என்னோட ஒய்ஃபும் எங்கே இருந்தாலும் உடனே வந்துருங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டோட நேம் கிறிஸ் வாட்ஸ். போலீஸ் ரொம்பவே தீவிரமாக தேடி பார்த்தாங்க. ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்ற பதில் கிடைக்கவே இல்லை. போலீஸ் உடனே பக்கத்தில் இருக்கிற வீட்டில் சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதை அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வினோதமாக நடந்துக்கிட்டாங்க. இதனால் போலீஸோட கேள்வி அவங்க ஹஸ்பண்ட் மேலே திரும்பிச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த சமயம் அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டாங்க. ஃபைனலாக அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. எதுக்காக கொலை பண்ணான்னு கேட்டதுக்கு, என்னோடய அஃபேருக்கு என்னோடய குழந்தைகளை என்னோடய மனைவி தடையாக இருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள நான் கொன்னுட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டாரு. கிறிஸ் வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் அவரை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இவர் மட்டும்தான் இந்த கொலையை பண்ணாரா, இல்லை இவரோட அஃபேரில் இருந்த அந்த லேடியும் சேர்ந்து கொலை பண்ணாங்களா? மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி ஹாரர் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.